ஈராக்கில் உள்ள அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறுங்கள் என்கின்ற ஒரு அவசர எச்சரிக்கையை அமெரிக்க தூதரகம் விட்டிருக்கின்றது. அமெரிக்க தூதரகம் அடங்கலான பல நிலைகள் மீது 24 தொடக்கம் 48 மணி நேர காலப்பகுதியில் பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தலாம் என்பது சாதாரணமாக இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இருந்த நிலையை விட 36% ஒவ்வொரு பொருளுக்குமான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, அதில் விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் நெருக்கடியை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கின்ற போது டொனால்ட் ட்ரம்பினுடைய விவகாரம் என்பது ஒரு உளவியல் போராக மாறி இருக்கின்றது. சூப்பர் ஈகோக்கள் இடையில் இடம்பெறுகின்ற ஒரு போர் அவர் என்று அது ஒரு ஒட்டுமொத்த உலகையும் அளிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறது. இந்த வரப்போகின்ற இந்த மணித்தியாலங்கள் பெரும் ஆபத்தான மணித்தியாலங்களாக இருக்கக்கூடும் என்று. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அழகு பார்வையில் உங்களை மீண்டும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஈரான் யுத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது? அவர் வளமையாக கூறுவது போன்று கூறிவிட்டாரா? அவர் என்ன விடயத்தை நேற்றைய தினம் வலியுறுத்தினார் என்கின்ற தேடல் உங்களிடம் இருக்கலாம். ஒருவேளை அவர் அந்த கருத்தை கூறுவேன் என்று கூறியது முட்டாள்கள் தினத்தில் இருப்பதனால் அது ஒரு போலியான தகவல் என்கின்ற கருத்துக்கள் கூட பலரிடம் நிலவிருந்தது. இருந்தாலும் கூட ஒரு விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். வலிமையின் ஊடாக அமைதி. வலிமையின் ஊடாக அமைதி என்பதெல்லாம் ஒரு வார்த்தையாளத்தால் சொல்லலாமே ஒழிய அவை போர் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக பல ஆய்வாளர்கள் பலர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது இராணுவ திட்டத்தையும் ஈரானின் இராணுவ விவகாரங்களை எப்படி அமெரிக்கா கையாளப் போகிறது என்பதையும் மிக திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார். ஈரானின் அச்சுறுத்தல்களை முறியடிப்பதை நோக்கமாக கொண்டு முக்கிய இலக்குகள் தொடர்பில் அவர் தன்னுடைய இலக்குகளை அவருடைய உரையிலே வெளிப்படுத்தினார். கிட்டத்தட்ட அவர் ஒரு போர் பிரகடனம் ஒன்றை செய்திருக்கின்றார். உத்தியோகபூர்வமான அமெரிக்காவினுடைய போர் பிரகடனம் என்றுதான் இதனை கூற வேண்டும். அதன்படி ஈரானின் ஆயுத தொழிற்சாலைகள் அழிக்கப்பட்டு விட்டன. அந்த நாட்டினுடைய கடற்படை முற்றாக சிதைக்கப்பட்டு விட்டன. ஈரானிய விமானப்படையை முற்றாக அழித்து விட்டோம். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நிலையில் இல்லை, அதனையும் முழுமையாக செயலிழக்க செய்து விட்டோம் என்பதனை அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். தன்னுடைய உரையிலே இவை நீண்ட நாட்களாக அவரால் தனித்தனியாக கூறப்பட்டவதை ஒரு தொகுப்பாக சொல்லி இருக்கின்றார். ஆய்வாளர்கள் என்று கூறக்கூடியவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது என்றால், தனது மக்களையும் தனது நலனையும் பாதுகாக்கும் என்பதில் உறுதியாக இருப்பதாக அந்த உரை வெளிப்படுத்துவதாக கூறுகின்றார். அமெரிக்காவின் பலத்தை நிலைநிறுத்துவதில் ஜனாதிபதியின் தலைமைத்துவம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்க மக்களின் நலனை பாதுகாப்பதிலும் தனது நலனை முன்னிலைப்படுத்துவது, அமெரிக்காவின் நலனை முன்னிலைப்படுத்துவதிலும் ஒருபோதும் பின்னிக்க மாட்டேன், ஒரு தோல்வியடைந்த சூழ்நிலை உருவாக்க மாட்டேன் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். அமெரிக்க மக்கள் கிட்டத்தட்ட பெரும் வரிச்சுமையை எதிர்கொள்ளுகின்றார்கள். சாதாரணமாக இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இருந்த நிலையை விட 36% ஒவ்வொரு பொருளுக்குமான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, அதில் விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் நெருக்கடியை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கின்ற போது இவருடைய உரை எல்லோர் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க தூதரகம், குறிப்பாக சொல்ல போனால் இது சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது, இது அவர்களுடைய எக்ஸ் தளத்திலே பதிவாகி இருக்கின்றது. ஈரான் ஆதரவு குழுக்கள் ஈராக்கின் பக்தாத் நகரின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அடங்கலான பல நிலைகள் மீது 24 தொடக்கம் 48 மணி நேர காலப்பகுதியில் பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தலாம் என்பது இப்போது அமெரிக்க தூதரகம், அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறது. இந்த வரப்போகின்ற இந்த மணித்தியாலங்கள் பெரும் ஆபத்தான மணித்தியாலங்களாக இருக்கக்கூடும் என்று அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. காரணம், இந்த பதிவினுடைய தாக்கம் அப்படித்தான் இருக்கின்றது. அந்த பதிவிலே அவர்கள் கூறுகின்றார்கள், ஈரான் ஆதரவு படைகள் அமெரிக்காவையும் அமெரிக்க வணிக நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், தூதரகங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள், ஹோட்டல்கள், விமான நிலையங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு தொடர்புடைய இடங்களை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கான அதிகளவு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதேவேளை ஈராக் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களை ஈராக் மீதும் இந்த தாக்குதல்கள் நடத்தக்கூடும். ஆனால் பலரை கடத்துவதற்கு ஒரு திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஈராக்கில் உள்ள அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறுங்கள் என்கின்ற ஒரு அவசர எச்சரிக்கையை அமெரிக்க தூதரகம் விட்டிருக்கின்றது. இது ஈரான் ஆதரவு குழுக்கள் ஈராக்கில் இந்த தாக்குதல் நடத்தலாம் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியின் உரையின் பின்னர் ஈரான் தரப்பில் கடுமையான எதிர்வினை
எதிர்வினைகள் ஆற்றப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். ஈரானினுடைய ராணுவ தளபதி அமீர் ஹதாமி அவர்கள் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார். அதாவது எதிரி நாடுகள் தரைவழி படையெடுப்பு முயற்சிக்கு எதிராக கடுமையாக நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். மீண்டும் நீங்கள் திரும்பி செல்ல முடியாது. அது மட்டுமல்லாது ஈரானின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான இர்னா செய்தி நிறுவனம் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. எதிரிகள் தரைவழி தாக்குதலை நடத்த துணிந்தால் அவர்களில் ஒருவர் கூட, இது தொடர்ச்சியாக லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம், ஈரானினுடைய இராணுவத்தின் சார்பில் பேச வல்லவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டதை இன்றைய தினத்தில் இராணுவ தலைமை தளபதி அவர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஒருவர் கூட உயிர் பிழைக்க கூடாது என்றும் அவர் ஆவேசமாக கூறியதுடன் எதிரியின் தாக்குதல் முறைகளை முறியடிப்பதற்கான பாதுகாப்பு திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துமாறு அவர் அனைத்து புரட்சிகர இராணுவம் மற்றும் அங்கிருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்புகளுக்கு கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இன்னும் ஒரு மேலதிகமான உள்ளக தகவல் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களில் இவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெற்றால் அதற்கான மத்திய நிலையத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் தான் எதிர்த்தாக்குதல் நடத்தப்படும். ஆனால் இப்போது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடன் தாக்குதல்களை முன்னகர்த்துவதற்கான ஒரு உத்தரவும் அங்கு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தரப்புகள் தரை வழியாக எங்காவது நுழைகின்ற சூழ்நிலை இருக்கும் என்றால் அதற்காக மத்திய கட்டளை தலைமையகத்தினுடைய உத்தரவில்லாமல் நேரடியாக தாக்குவதற்கான உத்தரவை புரட்சிகர இராணுவ படையணியின் தளபதி வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அங்கிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு கூடவே இருந்து பதவி விலகிய அனைவரும் வெளியிட்ட ஒரு கருத்து, இந்த யுத்தம் தேவையில்லாத கருத்து. இந்த யுத்தம் கடந்த காலங்களிலும் எல்லோராலும் பல முறை வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அதனை சுதாகரித்துக் கொண்ட அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதிகள் அதிலிருந்து அமெரிக்காவையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாற்றி வந்தார்கள். இந்த விடயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து விட்டார் என்று இப்போதும் அவர் அந்த யுத்தத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றார். அந்த யுத்தத்துக்கு அவர் வைத்த பெயரை கூட நாம் இப்போது உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தோம். அவருடைய மனநிலை யுத்தத்தை நோக்கி, அதாவது குறிப்பாக சொல்லுவார்கள், இந்த மனநிலையில் விட்டு கொடுக்கின்ற மனநிலை அல்லது ஒரு ஏதாவது ஒன்றை தாங்கி பயணிக்கின்ற மனநிலை மனிதர்களிடம் இல்லாத விட்டால் ஒன்றில் வன்முறையாக மாறும் அல்லது அதில் ஒரு விபரீதமான செயல் இடம்பெறும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள். அதுதான் இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றது. ஒரு முடிவெடுத்து விட்டார், அதிலிருந்து பின்வாங்குவது என்பது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இது எம்மில் இருக்கக்கூடிய பல மனிதர்களிடம் இருக்கக்கூடிய உளவியல் சிக்கலாகத்தான் இது மாறி இருக்கின்றது. இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய விவகாரம் என்பது ஒரு உளவியல் போராக மாறி இருக்கின்றது. சூப்பர் ஈகோக்கள் இடையில் இடம்பெறுகின்ற ஒரு போர் அவர் என்று அது ஒரு ஒட்டுமொத்த உலகையும் அளிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது. நான் சிஐஏயில் பணியாற்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அவர் ஒரு முன்னாள் அதிகாரியாக இருக்கக்கூடியவர். இவ்வாறான எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு ஜனாதிபதியும் முன்னெடுக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு பிழையான ஒரு முட்டாள்தனமான முடிவு எவ்வளவு ஒரு ஆபத்தில் முடிய போகிறது என்பதை பாருங்கள். கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இஸ்ரேல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் வலியுறுத்திய விடயம் கையேறு நிலை அடைந்த போது இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அதில் சிக்கிக் கொண்டு விட்டார். இப்போது நாங்கள் இதிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய உரை, அதன் பின்னர் ஈரானினுடைய அறிவிப்பு, ஈரான் காத்திருக்கின்ற விடயம், ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரினுடைய எதிர்வினையாற்றி இருக்கின்றார். அவரும் கூறியிருக்கிறார், அமெரிக்க மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கான யுத்தம் அல்ல, இது உங்களை அழிக்கின்ற யுத்தம் என்று அவரும் வலியுறுத்தி இருக்கின்றார். முன்னாள் சிஐஏனுடைய அதிகாரியும் வலியுறுத்தி இருக்கின்றார். கிட்டத்தட்ட உலகம் 2 முடிவுகள் தான் மிஞ்சி இருக்கின்றது. இதில் எல்லாம் கைமறி சென்று விட்டது. ஒன்று, இந்த உலகத்தை யார் காப்பாற்றுவது, எப்படி காப்பாற்றுவது, அல்லது இந்த யுத்தம் எப்படி நிற்பது என்று. அதில் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூறியதாக அவருடைய செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சமாதான சூழலை ஏற்படுத்துவதற்கு நானும் முயற்சி செய்கிறேன் என்று விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. எல்லா பக்கமும் சமாதான பேச்சுக்களுக்கான கருத்துக்கள் ஒரு விளையாட்டாக மாறிவிட்டது. இந்த யுத்தம் ஒரு அழிவை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. இன்று ஈரான் பகுதியிலே இருந்த ஆதரவு குழுக்கள் ஈராக்குக்குள் இருக்கக்கூடிய பல நிலைகளை ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆதரவு குழுக்கள் தாக்கலாம் என்ற அச்சம் அமெரிக்க தூதரகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாட்டில் நாளைய தினம் எதுவும் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த யுத்தத்தினுடைய தன்மை நாளுக்கு நாள் குறைவதை விட ஒரு கோர முகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்துக்கள் எல்லா நாடுகளையும் முடக்குகின்ற ஒரு நிலைப்பாடு வரலாம் என்று அஞ்சப்படுகிறது என்று கூறி கழுகாருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியாகவும் சமாதானமாகவும் இருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.